சரி, எலெக்ஷன் தான் முடிஞ்சது. இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுது? மே 4ஆம் தேதி நம்ம ஆளுகளெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தேன். ஆனா நம்ம சும்மா இருந்தாலும் இவனும் சும்மா இருக்க மாட்டானுங்க போல. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கப்ப வந்துட்டு தண்ணீர் தொட்டிகளை வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அந்த டேங்க் வந்துட்டு வச்சிருந்திருக்காங்க, கருப்பு டேங்க். அதுல தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. எலெக்ஷன்ல அவங்க எல்லாம் வந்துட்டு திமுகக்கு ஓட்டு போடல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வச்ச அந்த தண்ணீர் தொட்டி, அந்த தண்ணீர் டேங்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 50 பேர்த்த சேர்த்து கூட்டிட்டு போய் அதெல்லாம் அடிச்சு தரமட்டமாக்கி இருக்காங்க. ஐயா சொன்னாரு, ஓட்டு போடாதவங்க கூட ஏன்டா திமுகக்கு ஓட்டு போடல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு என் ஆட்சி இருக்கும் அப்படின்னாரு. ஆனா கடைசியில பார்த்தா ஓட்டு போட்டவனே ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு தான் ஆட்சி இருந்திருக்கு. இப்போ ஓட்டு போடல அப்படிங்கிற கோசரம் நீ தண்ணியே குடிக்க கூடாது, உனக்கு தண்ணியும் கிடையாது சோறும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குடிக்கிற தண்ணி அதுல வந்துட்டு இவங்க எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க அந்த தண்ணி டேங்க் எல்லாத்தையுமே. இப்போ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவனுங்க, அதை அடிச்சு உடைச்சவங்க எல்லாம் வந்துட்டு போலீஸ் அவர்களை வந்துட்டு விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு செய்தி வருது. ஆனா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி அடிச்சு உடைக்கிறானுங்க சார், இவங்களை பிடிச்சி என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு இருந்து, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் சைடு இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்போ அந்த நபர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் பண்ணவன நீங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணல, ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தவன அதிகாலையில் வந்து ஒரு 5:30 மணிக்கு நீங்க கூட்டு போறீங்களே, இது என்ன சார் நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி வேலை வாய்ப்பு எல்லாமே திமுக கொடுத்தது, ஐடி ஊழியர்களா சாப்பாடு சாப்பாடு திமுக போட்ட பிச்சை அப்படின்னு ஒருத்தன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். எப்படி குடிக்கிற தண்ணியும் சாப்பாடு சாப்பாடும் திமுக போட்ட பிச்சை. அப்ப நீங்க திமுகக்கு ஓட்டு போடல அப்படின்னா தண்ணியும் குடிக்கல சோறு கூட அப்படியே பட்டியல செத்து போங்களா அப்படின்னு சொல்றானுங்க. சரி, எல்லாமே மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசலாம் என்ன பேச வேணாம் அப்படிங்கறது முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நீங்களே நினைச்சாலும் நானும் நினைச்சாலும் யாரும் எதையும் மாற்ற முடியாது. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க.